ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த மூணாவது பாடம் மாதிரி நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா நான் சொல்கிறது ஒரே ஒரு ஹேபிட் தான். அதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். சரியா? ஆல்ரெடி நம்ம மார்னிங் டிப்ஸ் போட்டிருக்கோம், அதை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிங்கன்னு தெரியலை. ஸோ அதோடு சேர்ந்து இதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணுங்கள். இட் வில் பி யூஸ்ஃபுல். மார்னிங் எழுந்ததோட எல்லாருக்கும் வீட்டில் ஒரு டேபிள் கண்டிப்பாக இருக்கும். அந்த டேபிளில் ஒரு நோட்டும் ஒரு பெண்ணும் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு டு டூ லிஸ்ட் எழுதுங்க. சரியா? அந்த ஹேபிட் வந்து என்னென்னா டு டூ லிஸ்ட். ஸோ மார்னிங் எழுந்ததோட நீங்கள் வந்து இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். ஓகேயா? லைக் இன்றைக்கி நீங்கள் வந்து இட்லி மாவு அரைக்கணும், அப்புறமா வாஷிங் மிஷின் போடணும், ஏதோ ஒரு ஷாப்பிங் போகணும், ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட இருக்கலாம். ஒரு ரொம்ப எழுத வேணாம், ஒரு 5 எழுதுங்க போதும். ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5 எழுதுங்க. அந்த 5 வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு உங்கள் பிரெயினுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கிளிக் ஆகிடும். ஓகே, நம்ம இன்றைக்கி வந்து இந்த 5வே முடிச்சிட்டோம், ஸோ நம்மளால் டெய்லி இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கே வரும். ஸோ நீங்கள் இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, உங்கள் டேபிளில் ஒரு நோட்டும் பெண்ணை எடுத்து வச்சுட்டு டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே இன்னைக்கு காலையில் நம்மளோட ரொட்டீன் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நம்மளோட டு டூ லிஸ்ட் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத எழுதுங்க. ஓகே, என்னோட லிஸ்ட்டை உங்களுக்கு காமிக்கிறேன். இன்னைக்கு எழுதினது. சரியா? இது மிரர் இமேஜில் தெரியுது. என்னென்னா, பெட்ஷீட் வாஷ் பண்ணணும், டேபிள் க்ளீன் பண்ணணும், பெட்ரூம் செல்ஃப் க்ளீன் பண்ணணும், பிளான் டு கோ சர்ச், புக் செல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ். சரியா? இதுதான் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் இருக்கிற இன்றைக்கி டு டூ லிஸ்ட். ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் தான் சேஞ்ச் பண்ணுங்கள். அது ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, நான் ஒர்க்கிங்காக இருந்தாலும் சரி, விமனோ மென்னோ யாராக இருந்தாலும் சரி, உங்களோட வேலைகள் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த வேலையை நீங்கள் கரெக்டாக முடிக்கணும்னா டெய்லி ஒரு டு டூ லிஸ்ட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் வில் பி மோர் யூஸ்ஃபுல் டு யுவர் லைஃப். தேங்க்யூ. இது பிடிச்சிருந்தனா என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.